Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. Face and designing students வந்து பொதுவா யூஸ் பண்ற scales items. இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், அடுத்து இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது. எல்லா ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டெய்லரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்ப காலத்தில் இந்த ஸ்கேல்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். இதே இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே என்னோடய ஷாப்க்கு வருவாங்க. என்னோடய ஷாப்பில் வந்து கட்டிங் மாஸ்டர்ஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்ன மேடம் எங்களெல்லாம் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ண சொல்கிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க, பட் உங்கள் ஷாப்பில் உள்ள டெய்லர்ஸ் யாருமே இந்த ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொதுவாக நீங்கள் எந்த ஒரு டெய்லர் ஷாப்பில் பார்த்தாலும் இந்த மாதிரி எல்லா ஸ்கேல்ஸும் எல்லா மாஸ்டர்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் வேணால் ரேராக ஒரு சில ஸ்கேல்ஸ் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் டெய்லர்ஸ் வந்து கட்டிங் மாஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற ஸ்கேல்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்ட்ரைட் ஸ்கேல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதனால் அவங்களாம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்கேல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 feet L ஸ்கேல், இது வந்து 2 feet L ஸ்கேல் வித் கர்வ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ், இது வந்து 2 feet ஸ்ட்ரைட் ஸ்கேல், இது வந்து பார்த்திங்கன்னா 1 feet ஸ்ட்ரைட் ஸ்கேல். ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் ஐட்டம்ஸில் நிறைய விதமான ஸ்கேல் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து பேசிக் ஒரு பிகினர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஸ்கேல் ஐட்டம்ஸ் இதெல்லாம். நான் எப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பொதுவாக இந்த மாதிரி ஸ்கேல்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். எதுக்காகன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் பேட்டர்ன் ட்ரா பண்ணும்போது நீங்கள் நார்மலாக ட்ரா பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக ட்ரா பண்ணிங்கன்னா நிறைய மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது நம்மளோட மிஸ்டேக்ஸை வந்து நிறைய நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங்கில் நீங்கள் பேட்டர்ன் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஸ்கேல்ஸை இப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா எல் ஸ்கேல். ஸோ இது வந்து எல் ஸ்கேலில் நிறைய கலர்ஸில் வருது, ஃபைபர் மெட்டீரியலில் இல்லை வுட்டில் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 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 கிளாத் நம்மகிட்ட இருக்குது. அந்த கிளாத்தில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் போடும்போது அந்த மெட்டீரியலோட விட்த்து லென்த்து ரெண்டுமே அலைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன், அந்த பொசிஷனிங் வந்து நீங்கள் போடுற ஸ்ட்ரைட் லைன் வந்து கரெக்டான பொசிஷனில் போடுற மாதிரி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 feet curved L ஸ்கேல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸோட ஷேப்பிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கர்வை வந்து. அடுத்து எல் ஸ்கேலாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், 2 in 1 பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 feet இருக்கிறனால கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் கர்வ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல், நெக் இந்த ரெண்டோட கர்வ் ட்ராயிங்க்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நார்மல் ஸ்ட்ரைட் ஸ்கேல்ஸு. இது 2 feet இருக்குது, 1 feet இருக்குது, இல்லை 4 feet கூட இருக்குது. இது ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான் ரெகுலர் ஸ்ட்ரைட் ஸ்கேல்ஸ். இப்போ வந்து மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். டெய்லர்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் வந்து எதனால இந்த ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மாஸ்டரும் பார்த்திங்கன்னா மினிமம் 10 years அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10 years எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க நிறைய சுடி, நிறைய ப்ளவுஸ் நிறைய தச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தச்சிருக்கும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்கேல்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய தச்சு பழகினால அந்த கர்வ்லாம் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்லேயே அவங்களால பண்ண முடியும். அவங்க பழகிற காலத்தில் ஆரம்பத்தில் அவங்களும் இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பழகியிருப்பாங்க. பட் இப்போது இன்னும் நிறைய தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரைட் ஸ்கேல் வேணால் வச்சுருப்பாங்க, மற்றபடி கர்வ் எல்லாம் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்லேயே வந்து ட்ரா பண்ணி அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணும்போது நிறைய ஸ்கேல்ஸ் வாங்க சொல்லும்போது இவ்வளோ ஸ்கேல்ஸ் வாங்கணுமா மேடம், இதெல்லாம் கண்டிப்பாக தேவையா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிற டைமில் இந்த ஸ்கேல்ஸ் எனக்கு யூஸ் ஆகலை மேடம், நான் வந்து இப்போ வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து கர்வ்லாம் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கி தான் ஆகணும். அதுக்காக இந்த ஸ்கேல்ஸ் தேவையில்லை அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக நம்ம வாங்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமானாலும் ஆரம்பத்தில் நம்ம பழகும்போது அந்த ஃபினிஷிங் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வரணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஹெல்பிங் டூல்ஸ் எல்லாம் நம்ம நிறையவே யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது ஃபினிஷிங் கரெக்டாக வரல, கரெக்டாக கட் பண்ண முடியல, நேர்த்தியாக வரலை அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த விஷயத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துடும்.
ஸோ ஃபினிஷிங் சரியாக வரல, நம்ம கட் பண்ணது சரியாக இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஆஹா இது நம்மளுக்கு வராது போல் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டே உங்களுக்கு வராது. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பழகும்போது இந்த மாதிரி ஹெல்பிங் டூல்ஸ் என்னெல்லாம் நம்மளோட வேலையை வந்து சுலபமாக்குமோ அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் நிறைய வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் தைக்கும்போது ஒரு 500 சுடிதார், ஒரு 500 ப்ளவுஸ் அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்லேயே உங்களால் ஸ்கேல்ஸ் இல்லாமல் எல்லாமே ட்ரா பண்ண முடியும். அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டிங் மாஸ்டர்ஸ் வந்து இப்போது ஒரு நிறைய தைக்கிற கட்டிங் மாஸ்டர்ஸ் ஒரு ப்ளவுஸை வந்து ஒரு 20 மினிட்ஸில் கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற பழகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே ப்ளவுஸை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எடுத்து கட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பொறுமையாக கட் பண்ணி அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுப்பீங்க. அதே வந்து நீங்கள் நிறைய தச்சு பழகிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் தேவைப்படாது, நீங்களும் அதே வேகத்துக்கு கட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் எதுக்காக கட்டிங் மாஸ்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் அப்படின்றதுக்காக தான் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பழகிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு ஃபினிஷிங் தான் முக்கியம், நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஒரு விஷயத்தினால தான் கட்டிங் மாஸ்டர்ஸ்லாம் அதிகமாக இந்த ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களை அறியாமலே நீங்களே வந்து இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் இந்த மாதிரி கட்டிங் மாஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.